ஊஞ்சல் சீன் அப்போ மைண்டில் இல்லை. ஒரு வாட்டி துண்டு போடும்போது துண்டு கீழே விழுந்துடணும். அப்படி அந்த சீன் நாங்கள் டிஸ்கஷன்லேயே பேசின சீன். அந்த துண்டை வச்சு தான் நாங்கள் அந்த ஊஞ்சல் சீனுக்கு பதில் ஆல்டர்னேட்டிவ் சீன் நாங்கள் பேசி வச்சுருந்தோம். அங்கே ஒரு பொட்டி இருக்கும், அது போட்டு நான் லாக் ஆகி அது வந்து விழும், அது ஒரு தூணில் இடிக்கும், அந்த தூணில் இடித்த உடனே அங்கேருந்து ஒரு சேர் ஒன்று என்னமோ அதெல்லாம் பண்ணி வச்சோம். எக்ஸாக்ட் அதெல்லாம் வந்து பட் ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே போன உடனே அன்றைக்கி அந்த ஊஞ்சல் பார்த்த உடனே தோணுச்சு. அப்புறம் இது என்ன இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு பேசாமல் எல்லாத்தையும் எடுத்துட்டா ஊஞ்சல் மட்டும் அப்படி பண்ண முடியுமா? நாங்கள் போய் பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஆர்ட் டைரக்டர் கூப்பிட்டு கேட்கணும், ஊஞ்சல் வந்து மேலே நிற்க வைக்கணும், நான் இழுத்தா வரணும், நம்ம பண்ண முடியுமா? நான் பண்ணிடுறேன் சார் அப்படின்ட்டு நம்ம மத்தியானம் லஞ்சுக்கு வரும்போது மேலே நிற்கிது. அப்படின்னா அங்கே ஒரு கட்டை வச்சு இந்த ஊஞ்சல் மேலே சொருவி வச்சுட்டான். இழுத்தா வருமா பாருங்கள் சார் இழுத்து அப்படின்னு. இழுத்தா வரல அப்படின்லாயா துண்டு இப்படி போட்டவுடனே அது மாட்டணும், பட் இழுத்தா வரணும். ஓகே சார். நான் மறுநாள் காலமாக ரெடி ஆயிடுச்சு. மறுநாள் நான் முதல்ல வந்து ரஜினி சார் இல்லாத சீன் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். அப்போ அது செட் பண்ணிட்டேன். மறுநாள் ரஜினி சாருக்கே தெரியாது அன்றைக்கி வந்து அது ஊஞ்சலில் தான் இருக்கு. வேறு என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்களே அப்படின்னு சொன்னார். முதல்ல அப்போ ஊஞ்சல் மாட்டு நீங்கள் வந்து பார்த்தோன்னா அந்த ஊஞ்சல் இருந்தது சார் ஒரிஜினலாகவே. ஊஞ்சலை வச்சா நல்லாயிருக்கும். அது வந்து சாதாரணமாக வந்து ஒரு சோஃபாவை கட்டி இழுத்து பண்ணுற மாதிரி தான் முதல்ல பேசியிருந்தேன். அது சோஃபாவுக்கு பதில் ஊஞ்சல் அப்படின்னு தான் நான் நினச்சது. ஆனால் படம் பார்த்தவங்கலாம் அது வந்து அது ஒரு ஹைலைட்டான அது வந்து எப்பவுமே அதான் சொல்லுது, இதெல்லாம் அமையிறது சார். கனல்கன் கூப்பிட்டு காமிச்சேன், அவருக்கு போய் பாடி எல்லாம் அதெல்லாம் நல்லா இருக்கேன். ஆடா சார் கைட்டுங்க சார் ஷர்ட்டு காமிச்சு அப்படி நின்னாரு இப்படி பண்ணி. ஐயோ என்ன அண்ணா என்னடா இது இவ்வளோ வச்சிருக்கீங்க பாடி அப்படின்னா. அப்புறம் பண்ணலாண்ணே கண்டிப்பாக பண்ணலான்னு. அப்போ வந்து அப்போ அந்த ஷூட்டிங்க்கு முன்னாடி எனக்கு ஒரு 10 நாள் முன்னாடி சொல்லுங்கள் நான் எக்ஸ்ட்ரா பண்ணுறேன்னு. ஷூட்டிங் முன்னாடி காலையில் ஒரு வாட்டி சாயங்காலம் ஒரு வாட்டி அப்பெல்லாம் எக்ஸ்ட்ரா பண்ணி அப்புறம் அந்த ஷாட்டுக்கு ஏற்ற மாதிரி அங்கங்கே கொஞ்சம் ஆயிலெலாம் போட்டு அதுக்கு ஒரு தடவை. ஆமாம் அது நிறைய பேர் வந்து சிஜி. அந்த காலத்தில் சிஜியே கிடையாது. படைப்பால் இருந்ததே அந்த கிளைமேக்ஸ் கிட்ட ஒரு 4 ஷாட் சிஜி, அதே கேவலமாக இருக்கும். அதுக்கே போராடினது. அந்த வேல் வர்றது, அந்த புல்லட்ஸ் படுறது, இது போலதான் இருந்தது. அதுவே அது பெரிய விஷயம். சிஜின்னா ரொம்ப காஸ்ட்லி அன்னைக்கு. அது இல்லாமல் அது வந்து சிஜிக்கு வந்து அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க, டைமும் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அப்போ அவர் பாடியெல்லாம் சிஜி எல்லாம் பண்ணணும்னா இந்த காலத்தில் வேணும்னா பண்ணலாம்னு நினைக்கிறேன். அது கூட எனக்கு தெரியல. தசாவதாரம் சிஜி எல்லாம் வேற, இந்த சிஜி எல்லாம் வேற. ஒரு வாட்டி எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நான் பார்த்தது, என்ன சார் பாடியெல்லாம் இப்படி வச்சிருக்கீங்க, ஷாக் ஆகிட்டேன். நான் வச்சுட்டு அப்பப்போ பண்ணுறேன்ல சார், படத்தில் யூஸ் பண்ணலாங்க சார். அப்படியா அப்படின்னு பண்ணலாம் சார், நல்லா இருக்குமே சார். ஏன்னா நான் வந்து இப்படி பாடி இருக்கும்னு நினைக்கல, சும்மா ஒல்லியான உடம்பு அப்படிதான் இருக்கு. இது நல்ல முறுக்கேறி இருக்கு சார். நான் பண்றேன்ல தண்டாவை எவ்வளோ பண்றேன் என்ன நீங்க அப்படின்னு. அப்புறம் ஸ்கிப்பிங் எவ்வளோ பண்றேன் அப்படின்னு 1000 ஸ்கிப்பிங் எல்லாம் பண்ணுவார். டக்கு டக்கு டக்குன்னு அடிப்பார். அதுலேயே ஸ்பீடு தான். செந்தில் வச்சு ஒரு காமெடி பண்ணோம்ல படத்திலே 2 காமெடி சீன் தான். ஃபுட்டேஜ்னால அது ஒரு காமெடி சீன் தூக்கிட்டோம். அது ட்ரிங்க்ஸ் வச்சு ஒரு பாட்டில் வச்சு ஒரு காமெடி சீன் ஒன்று இதே குரூப் வச்சு தான். ரொம்ப வருஷம் ஆனதுனால அது மறந்துட்டேன். அப்புறம் கதையில வந்து சித்தாரா வந்து பொண்ணு கேட்க தான் பொண்ணுக்கு வந்து இது கேட்க வர மாதிரி ஒரு சீன். அந்த சீன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த போன் சீன் வரும். பாத்தீங்கன்னா சித்தாரெல்லாம் இருப்பாங்க படிக்கட்டுல பேசிட்டு வரும்போது அந்த சீன் ஒரு சீன் முடிச்சிட்டு தான் அது அவங்க வந்து பொண்ணு கேட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் அது இப்ப சொல்ல வேணாம், அந்த சீன் தேவையில்லைன்னு. அப்புறம் இவர் வந்து ஊஞ்சல் சீன்லாம் முடிச்சு அந்த துண்டெல்லாம் கீழே வந்ததுக்கு அப்புறமா முருகர் கோயில்ல மைசூர்ல வந்து தனியா அனாதையா படுத்திருப்பாரு. அது ஒரு நல்ல நைட் எஃபெக்ட், நல்ல ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்திருப்போம். அப்போ சௌந்தர்யா வந்து அவர்கிட்ட பேசின உடனே அங்க அவர் ப்ரிப்பேர் பண்ற மேட்டர் தான். அதுக்கப்புறம் தான் இந்த சீனுக்கு வருவார். வந்து இந்த கல்யாணத்துக்கு வந்து அப்பாஸை கூட்டு போகிற சீன்லாம். ஆனால் அதுக்கப்புறம் இன்னும் அந்த சீன்லாம் கொஞ்சம் ரொம்ப லேகாக இருந்ததுன்னு சொல்லி அதுக்கு பதில் டக்குன்னு இங்கேயே வந்து ஒரு ஏவிஎம்ல வந்து ஒரு கார் முட்டை வச்சு ஒரு எம்டி ஃப்ளோரில் ஒரு சீன் எடுத்து அப்பாஸை கூட்டுற மாதிரி. ஆமாம், அப்பாஸை கூட்டு வர்ற மாதிரி அந்த சீன்லாம்